பார்த்தோம். ம். ஸோ அந்த கால் பேக் கூட ஒரு 4 கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ம். பார்த்தீங்களா? ம். அது எல்லாமே வெப் காம்போனன்ட்க்கு யூஸ் பண்ணது. அது லைஃப் சைக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான். ம். ம். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ அதுல புரிஞ்சது என்னென்னன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஜஸ்ட் லிசன். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருந்தீங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து என்னன்னா நம்ம வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றது, லைக் அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம் அதில். அண்ட் அதுக்கப்புறம் கனெக்டட் கால் டிஸ்கனெக்ட் கால் பேக்கு, அப்புறம் டிஸ்கனெக்ட் கால் பேக்கு. இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நம்ம ம். நம்ம கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் ஷேர் யூஸ்வலா. பண்ணிட்டு காட்டுறீங்களா? யா, ஓகே. கொஞ்சம் கிளியரா இல்ல. சிதம்பரம், நீங்க நல்லா கவனிச்சீங்க என்னென்ன சொல்றாங்க. மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. நீங்க நேத்து பாத்தீங்களா? நான் நேத்து பார்த்தேன். நீங்கள் கொடுத்த கோட் வச்சு ஓகே. நான் நிறைய பண்ணி பார்த்தேன். ஆஹா. ஓரளவு புரியுது எனக்கு. கஸ்டம் கிரியேட் டேக் எப்படி கிரியேட் ம். பண்ணணும்னு நான் பார்த்துருக்கேன். ம். ஓகே. ஃபைன். ஓகே. அண்ட் ஆட்ரிபியூட் சேஞ்ச் கால் பேக் வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ம். வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓல்டு வேல்யூக்கு பதிலாக நியூ வேல்யூ, விச் மீன் இப்போ ம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும், ஆர் அந்த இது சேஞ்ச் பண்ணணும் சரி, அப்படின்றப்போ. ஓகே, ஓகே. வேல்யூ சேஞ்ச் பண்றோம். இல்ல ஒரு டேட்டா வேல்யூ சம்திங் வேரியபிள்ல இருக்கு. நேம் ஏதாவது மாத்துறோம். அதுக்காக யூஸ் பண்றோம். ஆ. ஓகே. கன்ஸ்ட்ரக்டர் பத்தி சொல்றேன். அதுதான் இப்ப மெயினா. இதெல்லாம் வந்து ரேரா தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போட்டு கூட யூஸ் பண்ணி. கன்ஸ்ட்ரக்டர் ஓகே. எதுக்காக யூஸ் ஆகுது? கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ம். இப்போ வந்துட்டு நம்மளோட கிளாஸ் நேமும் ஃபங்க்ஷன் நேமும் வந்துட்டு சேமாக இருக்கும். ஸோ ம். அது வந்து எப்படின்னா ஒரு இனிஷியலைசேஷன் மாதிரி நடக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன், ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த பேராமீட்டர்ஸை வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அது குளோபலாக இருக்கும். ஸோ என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல தான் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ம். வேரியபிளுக்கு வந்து இனிஷியலா என்ன இருக்கணும்? இனிஷியலா ஃபால்ஸ் இருக்கணுமா, ட்ரூ இருக்கணுமா, ஒரு பூலியன் இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்ட்ரிங் ஏதாவது வச்சிருக்கணுமா, அது எல்லா இனிஷியல் ஸ்டேட்டும் வந்து கன்ஸ்ட்ரக்டர் உள்ளதான் ம். நடக்கும். ஓகேங்களா? அதுதான் இதுல மெயினா வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் ரியாக்ட்லாம் யூஸ் பண்ணாலும் அதுவே கன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து போட்டுரும். ம். ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு டேட்டா வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலியமா எடுப்பாங்க, அப்போ பைண்டிங் பண்ணுறது, இந்த ம். டேட்டாக்கு இதுதான் சொல்லிட்டு பைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல தான் இருக்கும். ம். ஓகேங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுங்க. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே. எனக்கு இந்த அடாப்டட் கால்பேக் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. ஸோ கனெக்ட் ம். டிஸ்கனெக்ட் வந்துட்டு இப்போ கனெக்ட்ல வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறோம். இந்த ஒரே நிமிஷம் இருங்க. உங்க ஸ்க்ரீன் எனக்கு தெரியுமா? இதில் இருக்கீங்க ஜூம் தான். ஓகே. விசிபிளாக இருக்கா? ஏன் 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 அதோ. ஓகே. ஸோ ம். கனெக்டட் கால்பேக்கில் வந்துட்டு நம்ம ஒரு நியூ ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணுறோம். ம். டிஸ்கனெக்டட்ல வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ். டிவைட் பண்றோம். ஓகே. ஃபைன். அவ்வளவுதான். இது நீங்க சிம்பிளா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ம். கொஞ்சம் நீங்க ஏதாவது போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூ ம். கெட் மோர் ஓகே. கிளாரிட்டி. இப்போ நீங்க ஓகே. ரியாக்ட்ல வந்து டிட் மவுண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மவுண்ட், டிட் மவுண்ட். இல்லை. ரியாக்ட்ல ஆ. காம்பனன்ட் வில் மவுண்ட், காம்பனன்ட் டிட் மவுண்ட், காம்பனன்ட் அன்மவுண்ட், இது எல்லாமே இருக்கும். இல்லை, பார்க்கணும். பார்க்கணுங்களா? சரி, ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸ் காம்பனன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ம். இந்த டாம் லோட் ஆயிட்ட பேரு இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணு. ம். அந்த ஃபங்க்ஷன் டாம் லோட் ஆயிட்ட பேரு அந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ம். இதுதான் காம்பனன்ட் வில் மவுண்ட். வில் மவுண்ட்னா காம்பனன்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரும். காம்பனன்ட் ஓகே. இட் மவுண்ட்னா காம்பனன்ட் ரெண்டரை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ம். ரியாக்ட்ல கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து கிளாஸ் காம்பனன்ட் யூஸ் பண்ணும்போது இதுதான். ம். ஓகே. ஓகே. ஸோ ஓகே, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க இப்போ பார்க்க வேண்டியது.
and observer. The observer is totally like a JS தான். ம் சரிங்களா? ஸோ இது வந்து யூஐ இன்ட்ராக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அது என்ன ம் புரிஞ்சுதுங்களா அப்சர்வர் என்னன்றது? அப்சர்வர் என்னன்றது நான் ஜஸ்ட் ம், நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். ம், அதுல எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ ஆர் ஒரு இதை வந்து சேஞ்ச் பண்றோம் டேக் அந்த மாதிரினா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ம், இன்பில்டாவே சில அப்சர்வர்ஸ் வந்து இருக்கு. ம். அண்ட் நம்ம வந்துட்டு நம்மளா மேனுவலா போடுற மாதிரியும் இருக்கு. ஸோ இன்பில்டா இருக்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்றது ஆர் அந்த எலமெண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்றது, அதோட சைஸு, அதோட லே அவுட் மாத்துறது, இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஓகே. அந்த இன்செஷன் அப்சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைட் அப்சர்வர் தான். ஃபுல்லா உள்ள இன்டெப்தா பார்க்கல. இதுதான் இது ஓவரால். அப்சர்வர்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சுன்னா ஆஹ், எனக்கு இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லா வந்துடுச்சுன்னா இந்த வியூ போட்டுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும். இந்த ஆன்லோட் வியூ மாதிரியா? போட் ஆன்லோட் கிடையாது. ஈவென்ட் லிசனர் மாதிரி அப்போ. கைண்ட் ஆஃப் ஈவென்ட் லிசனர் தான். ஓகே. பட் அது எப்போனா இப்போ நீங்க இன்டர்செக்ஷன் அப்சர்வர் போங்களேன், ஓபன் பண்ணுங்க. எது? இன்டர்செக்ஷன் அக்கா, நீங்க அவைலபிளா இருக்கீங்களா? ஆடியோவில் தான் இருக்கேன். ஓகே ஓகே. இன்டர்செக்ஷன் அப்சர்வர் பார்க்க சொன்னாருக்கா? ஃபைன் பண்ணி பாருங்க. இல்ல 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 நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓகே ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். Okay. இல்ல அப்பதானே உங்களுக்கு அந்த எனேபிள் ஆப்ஷன்ஸே வரும். தெரியுதா ஸ்க்ரீனு? சரி. ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ இங்க இன்டர்செக்ஷன் அப்சர்வர் அந்த இப்போ வியூ போர்ட்னா என்ன சொல்லும் போது வியூ போர்ட் ஐடியா இருக்கா? வியூ நான் போர்ட்டா? பார்க்க கரண்ட் ஸ்க்ரீன் தான் ரிப்போர்ட் பண்ணேன். ஓகே. இங்க இருந்து இப்போ நான் என் ஸ்க்ரீன் இது ஃபுல்லாவே வியூ போர்டு தான். நான் என்னென்ன பார்க்கறேனோ அது வரைக்கும் தான் வியூ போர்ட். விச் மீன்ஸ் உங்களோட ப்ரௌசரோட ஸ்க்ரீன். ம். ஓகே. அதுதான் வந்து வியூ போர்ட். சரிங்களா? Okay. அந்த வியூ போர்ட்குள்ள வந்துச்சுன்னா உடனே இதை கால் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம், இந்த பாக்ஸ் ஒரு 20-30 பாக்ஸ் இருக்குன்னு வச்சீங்கன்னா நீங்க ம் இன்டர்செக்ஷன் அப்சர்வரா போட்டுட்டீங்க. ம் சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கரெக்டா அந்த பாக்ஸ் ஸ்கிரீனுக்கு வந்துச்சுன்னா இந்த பாருங்க. ஓகே. ஓகே. அந்த ஸ்கிரீனுக்கு வந்துச்சுன்னா உடனே வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி. அப்போ அந்த ஓகே. பாக்ஸ் வந்து விசிபிள்னு வரும். தாண்டி போச்சுன்னா டிசேபிள்னு வரும். அவ்வளவுதான். ஒரு ஓகே. 20-30 பாக்ஸ் கிரிட் ஐட்டம் ப்ராடக்ட் 10 கிரிட் ஐட்டம் இருக்குன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வரும்போது மட்டும் அதான் இந்த பாக்ஸ் வரும்போது மட்டும் இந்த கண்டிஷன்ஸ் இதை அப்ளை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபங்க்ஷன்ஸ் இதை ரன் பண்ண நினைச்சீங்கன்னா அப்போ தேவைப்படும். ஓகே. ஓகேவா? ம் புரியுதா? புரியுது. ஸோ இதுதான் இங்க யூஸ் ஆகுது. ஓகே. ஓகே. ம் ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இந்த வியூபோர்ட் வரதுக்குள்ள மட்டும் தான் இருக்கா? அந்த மாதிரி நிறைய இருக்கா? கிளிக் பண்ணுறது அந்த மாதிரி ஃபோர் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்கா? இல்ல இது வியூ போர்ட்டுக்கு மட்டும்தான் இது. மட்டுமா? ஓகே ஓகே ஓகே. அதுதான் இங்க comes into the viewport அப்புறம் leaves into the viewport. ஓகே வரும்போது போகும்போது மட்டும் ஸ்க்ரால்ல போக மாட்டோம்னா இது வந்து யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. சரியா? வேற ம் எதுக்கும் மேஜரா வந்து இது யூஸ் ஆகும். சரியா? ஓகே. ஸோ வேற என்ன அடுத்தது என்ன பார்த்தீங்க? இது அதே தான். இப்போ நீங்க என்னன்னா அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது என்டர் பண்ணது கிளாஸ் ஆட் பண்ணது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் இல்லை. ஓகே. ஓகே. யா. ஒரே ஒரு நிமிஷம் இந்த சரி. ஓகே. அந்த ஸ்க்ரீன்ல வந்துச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணதுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுது. இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் போட்டுட்டு நிறைய. ஸோ இதே மாதிரி கான்செப்ட்ல தான் அது மற்ற ரெண்டுமே இருக்கும். இது மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகுது. சரியா? ஓகே. ஓகே.
ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம் அதுல? உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க. ரீசைஸ் இல்லையே, நேத்து வேற எதுவும் சொன்னாங்க. இது ரெண்டு அப்புறம் இது gift. சொன்னீங்க. அப்புறம் வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் பார்ட் பார்த்து. Yeah, now you tell me the discount. என்னன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு சேர்க்கணுமே. ஓகே, நான் டிஸ்கவுண்ட்ல வந்து நான் மேனுவலா 2 3 இது கிரியேட் பண்ணேன். ஸோ அதுல வந்து நேத்து ஸ்கெடியூல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அது எதுக்காகனா இப்போ நான் சர்டன் டைம் பீரியடுக்கு நம்மளே ஷெட்யூல் பண்ணிடலாம் கொஞ்ச நாள். சம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிறிஸ்மஸ் வருதுன்னா கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும் இந்த ஆஃபர் இருக்கணும் அப்படின்ட்டு ஆமா. நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கெடியூல் பண்ணி முன்னாடியே வச்சுக்கலாம். ப்ரியராகவே வந்து ஒரு டேட் செட் பண்ணதுதான் ஷெட்யூல்டு. ஆ இப்போ நான் 20 நாளுக்கு முன்னாடி இன்னைக்கே நான் பிளான் பண்ணிட்டேன். நான் அந்த டைம்ல இருக்க மாட்டேன். ஆனா வந்து இன்னைக்கே பிளான் பண்ணிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாமே டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த டைம்ல அதுவே எனேபிள் ஆயிடும். அந்த டைம்ல அதுவே டிசேபிள் ஆயிடும். என் டைம் எல்லாமே ம் செட் பண்ணிடுறேன். ம். கரெக்டா? ஆமா கரெக்ட். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நம்ம நேற்று வந்து காம்பினேஷன் பார்த்தோம் இல்லையா? காம்பினேஷன்ல வந்துட்டு ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட், ஆர்டர், அப்புறம் ஷிப்பிங் இருந்தது. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் நம்ம எனேபிள் செக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 3 டிஸ்கவுண்ட் வந்து என்னோட வெப்சைட்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஷிப்பிங் அப்போ மட்டும் வந்து இதாக லைக் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் சம் ஆர்டருக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அவங்க ஆர்டர் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒரு இத்தனை குவான்டிட்டி ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்போ டிஸ்கவுண்ட் இருக்கும். அண்ட் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ்க்கு பர்டிகுலராக இந்த கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் அப்படின்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுவும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ வந்து நான் காம்பினேஷன்ல எல்லாத்தையுமே ஆர்டர், ஷிப்பிங், ப்ராடக்ட் 3யுமே செக் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் செக் ஆல்ரெடி பண்ணு. ஷிப்பிங்ல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு, இதுவும் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நான் இதை செக் பண்ணலைன்னா ஏதாவது ஒன்று தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, மல்டிபிள் டிஸ்கவுண்ட் வந்து ஒரே இதுக்கு வந்து ஒரே பர்சனுக்கு அப்ளை ஆகாது. அந்த ஆமா சினாரியத்தை செக் பண்ணதுக்கு மட்டும் தான் இது எல்லாமே. ஆமா தென் வாட் நெக்ஸ்ட்? இன்னைக்கு வேற ஏதாவது சொன்னது அதை பத்தி? அவ்வளவுதானே? ஆமா அவ்வளவுதான். ஓகே. நீங்க கஸ்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல. கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ஆனா இப்போ தெரியல எனக்கு. சரி, ஓகே ஃபைன். கஸ்டம் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஆட் டு கார்ட் பண்றீங்களா, அதுல கஸ்டம்ஸ் இதுங்க கஸ்டம் ப்ராப்பர்ட்டி நான் ஒரு பேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கிராஃபிக்கல் செக் பண்ணீங்களா? ஆமா செக் பண்ணி அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? ஆமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. Shopify. இது வரவே மாட்டேங்குது. சரி, ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, ஒரு ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் பண்றோம். பட் ஒரு பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல பாஸ் பண்ணி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டிஷர்ட் நான் வாங்குறேன். அந்த டிஷர்ட்ல வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோட பேர் வந்து போடணும்னு நினைக்கிறேன். பேக்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. சரிங்களா? ஸோ இந்த சினாரியோ வரும்போது அந்த டேட்டாவை எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அனுப்புறது? அந்த சினாரியோல தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே ஓகே. புரியுதா? புரியுது. இந்த லைக் அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்புட் வந்து கஸ்டமர் ஆமா. கொடுக்குறது. யா. ஸோ கஸ்டமா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ணுறது அந்த கஸ்டம் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே சரிங்களா? அதுக்கு தான் நான் கரெக்டான கோடு எடுக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஓகே. கஸ்டம்
இப்போ ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா ஷாபிஃபைல ஏதாவது கொடுத்தா பண்ணுவோம் அப்படின்ட்டு? ஓகே தான் இப்போ. பண்ணிடலாம். இந்த தீம் கொடுத்தா பண்ணிடலாம். நீங்க செக்ஷனு நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செக்ஷன் ஸ்கீமா. ஸ்கீமா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாத்து, அப்புறமா ஓவரால் டீம் செட்டிங், ஓவரால் ஸ்கீமா இருக்கும் அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு பாத்து. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே நிமிஷம். ஓகே, ரெண்டு விதமா அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஒண்ணு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிஃப்ட் ரேப் இப்படின்னு போட்டாலே போதும், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் ஆயிடும். ஓகே. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ், இங்க பாருங்க என்கிரேவிங், ஹாப்பி பர்த்டே போடுங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போட்டு இந்த லைன் ஐட்டம் ஆட் பண்ணுவீங்கல்ல ஆட் டு கார்ட்ல, அப்போ அது கூட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணீங்கன்னா அது அப்படியே வந்துடும். நீங்க இது ஆட் பண்ணிருந்தீங்களா இல்லையா? எப்படி முடியும்? அஜாக்ஸ் மூலியமா ஆட் டு கார்ட்டை ஆமா, ஆட் செக் பண்ண மேம். பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிருக்கீங்களா? அது கூட வந்து ஆமா. ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சேர்த்து பாஸ் பண்ணணும். இருங்க, ஓகே. நான் கோட் எப்படி இருக்குன்னு நாங்க செக் பண்றேன். கஸ்டம் ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே, நல்லா இருக்கு. பை பை. இப்படி வருது, இதுலயே வந்து சீரியலைஸ் ஆயிட்டு வந்துரும். பட் இது ஃபார்ம்குள்ள இருக்கிறதுனால அப்படியே அந்த ஃபார்ம் சீரியலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். பட் ஒரு 2 நிமிஷம். So, எக்ஸாக்ட்லி இப்படிதான் இருக்கும். சரி, நீங்க டிஃபால்ட்டா என்ன பண்ணுவீங்க? ஐடி வேரியன்ட் ஐடி கொடுத்துருவீங்க, குவான்டிட்டி கொடுத்துருவீங்க, ஆட் டு கார்ட் கொடுத்தா ஆட் டு கார்ட் ஆயிடும். பட் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இப்படிதான் ஆட் பண்ணணும். ஹலோ, ஓகே. கேக்குதா? கேக்குது. இது உங்களுக்கு கிளியரா? யா, கிளியர். சிதம்பரம் உங்களுக்கு? புரியுது சார். ஐடி கொடுத்து அதில் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து கொடுக்கணும். ஓகே. இந்த ஐடி இது வந்து நீங்க டிஃபால்ட்டாவே கொடுத்துருவீங்க ஆட் டு கார்ட் பண்ணணும்னா. பட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படிதான் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதானது இம்பார்ட்டன்ட். இது எதுக்காகலாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் கேசஸ் வந்து இந்த பர்த்டே என்கிரேவிங், அப்புறமா ஏதாவது டிஷர்ட்ஸ் பிரிண்ட் பண்ணதுக்கு, அப்படி இல்லைன்னா பண்டில் பண்டில் ப்ராடக்ட் பார்த்துருக்கீங்களா? 3-4 ப்ராடக்ட் ஒன்றா வேணும்னா 3 ப்ராடக்ட்டுமே வந்து ஒரே ஐடி இருக்கணும். அந்த மாதிரி சினாரி வரும்போது அந்த ஐடியை பண்டில் ஐடின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் பண்ணி இதுக்குள்ள வைப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி சினாரியோஸ்லாம் யூஸ் ஆகும். சரியா? ரெண்டு வழியா பண்ணலாம். ஒன்னு அஜாக்ஸ் அண்ட் அப்படி இல்லைன்னா HTML வெறும் இப்படி நேம் கொடுத்து என்கிரேவிங் கொடுத்துட்டீங்கனாலே வந்துடும். ஓகே. சரிங்களா? இதோட தான் அதை அப்படியே எடுத்து வேல்யூஸ் என்ன ஆகும். ஓகேயா? ஓகே. ஸோ இது கிளியர் ஆயிடுச்சா? அந்த நேம் நீங்க என்ன இங்க கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்புட்னா இன்புட்ல இது மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து சிங்க் ஆகும். சாரி, இது இன்புட்டுக்கு வந்துடும், இது வந்து செலக்டுக்கு. 2 என்கிரேவிங் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஓகே. யா, கிளியர் ரைட் இது. யா. Okay. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. open பண்ணுறேன். ஸோ நான் தீம்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், பேஜஸ் சொல்லியாச்சு. இப்போ நான் ஒரு நிமிஷம். ஸோ தீம்ஸ் சொல்லிட்டேன், பேஜஸ், ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்களா? அதான் இது ஜஸ்ட் லைக் இன்பில்ட் இது மட்டும்தான். எனக்கு பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா இது எனேபிள் பண்ணலாம், இல்லைன்னா டிசேபிள் பண்ணி வச்சிருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்பில்ட் என்னென்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஹிஸ்ட்ரி கூட நீங்க செக் பண்ணலாம், பட் இது எனக்கு கிளைண்ட் தான் இருக்கிறதுனால ஆக்சசபிள் இல்லை. ஹிஸ்ட்ரி ஓகே. கூட நீங்க போனீங்கன்னா யார் யார் கடைசியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க முதல் கொண்டு அதுல இருக்கும். ம். சரிங்க. இந்த கண்டென்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா? மெட்டா ஆப்ஜெக்ட்ஸ், ஆமா. ஃபைல்ஸ், மெனு, மெனு, போஸ்ட், பிளாக்ஸ் யூஸ் பிளாக் பண்ணிட்டோம். இதெல்லாம் யூஸ் இது பண்ணுவீங்களா? ஆமா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஆ. ஆ அதுக்குள்ள இன்வென்ட்ரிஸ்ல வந்துட்டு எனக்கு ஒரு ம். டவுட். என்னன்னா இப்போ வந்து இன்வென்ட்ரியில வந்து பல்கா நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அண்ட் ப்ராடக்ட்ல இருந்து கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்வென்ட்ரிக்கு ஆட் பண்ற மாதிரி. ஆமா பட் ஆமா. ஆனா ப்ராடக்ட்ல இருந்து ஆட் பண்ணும்போது இப்போ வேரியன்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு டிசேபிளா இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ண முடியும்? நான் செகண்ட் இருங்க, நோடுது போயிடுறேன். உங்களுக்கு நான் சீட் ஷீட் அனுப்பிச்சிருந்தேன்னா, என்னது? சீட் ஷீட், ஆமா ஷாப்பிங் சீட் அனுப்பிச்சிங்க. ஷீட் அனுப்பிச்சிட்டேன்ல. ஆமா. ஓகே. ஆமா. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? நீங்க ப்ராடக்ட்ஸ் கேட்டது இன்வென்ட்ரி. என்னன்னா ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் உள்ள போறேன். ப்ராடக்ட்ஸ் உள்ள போயிட்டு கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இன்வென்ட்ரி ஆப்ஷன் இருக்கு. பட் ஆனால் ஓகே. வேரியன்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்றது தெரியல. அது டிசேபிளாக இருக்கு. செக் பண்ணீங்களா அது? ஆமாம் செக் பண்ணேன். ஓகே, இதான் இருக்கே. பட் ஆனால் இங்கே இல்லை, இது இப்போ ப்ளீஸ் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யூனிட்ஸ் அங்கே ஓகே இன்வென்ட்ரியில் பார்கோட். ஆட் ஆயிருக்குமா? ஒரே நிமிஷம். ஸோ inventory is not application. ஓகே. ம். ஸோ இப்போ என்ன வேணும் உங்களுக்கு கரெக்டா? ஆமாம். இது வந்து என்னென்ன லொகேஷன்ஸ்ல இருக்கு எல்லாமே இது ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ம். ஓகே. ஸோ நீங்க என்ன கேக்குறீங்க இப்போ? இன்வென்ட்ரி லைக் வேரியன்ட் பேசிஸ்ல வேணும் கிடைக்குமா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாம். ஓகே. ஸோ அட்ஜஸ்ட் அண்ட் ஓகே.
இட் இஸ் நாட் ஸ்டாப் லொகேஷனா? ஸ்டாப் லொகேஷன் போட்டுருங்க. இல்ல சேவ் பண்ணிட்டு இன்னொரு டைம் செக் பண்ணி பாருங்க. ஸ்டில் இன்வென்ட்ரி. அதை நான் செக் பண்ணிட்டே அப்ப நான் சொல்றேன். Just give me a minute. ஓகே. So, இங்க போயிட்டு எனேபிள் பண்ணீங்கன்னா வரப்போகுது. தெரியுதா? தெரியுது. இப்போ எங்க நேவிகேட் பண்ணீங்க? சரி. ஸோ இன்வென்ட்ரி உள்ள போய் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த மீடியம் ம் கிளிக் பண்ணி ம் ம் அதுக்குள்ள போல. அது மீடியம் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இன்வென்ட்ரி ப்ரைஸும் சேஞ்ச் பண்ணலாம். ஒன்றுத்துக்கும் இதுதான் ஓகே. வேரியன்ட் ஐடி. ம் ம் என்டையரா இருக்குது ப்ராடக்ட் ஐடி, இது ம் வேரியன்ட் ஐடி. ம் ஸோ அதுக்குள்ள போயிட்டு ப்ரைஸ் ம் வேணும்னா ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்வென்ட்ரி வேணும்னா இன்வென்ட்ரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ம் அண்ட் அதர் ஷிப்பிங் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் மெட்டாஃபில்ஸ் வேணும்னாலும் ஓகே, ம் மெட்டாஃபில்ஸை இங்கே பின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ம் இந்த ஒரு இமேஜும் ஒரு வேரியண்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வரும்ல, ம் அதுவும் இங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து இந்த மீடியம்னா இந்த இமேஜ் வரும், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ கிளியரா இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சது. ஸோ இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்துட்டு சம் ம், கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன் இருக்கும். ஸோ ம். லொகேஷன் பேஸ் பண்ணி சில பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் வந்துட்டு லொகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணணும்? Repeat the question. இப்போ செட்டிங்ல போயிட்டு ம் ஆஹ், நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்க? லொகேஷன்ல இல்லை இப்போ வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு 2 3 லொகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதுதான் வந்து இங்க ஆட் பண்ணணும். லொகேஷன் பேஸ் பண்ணி நம்மளால ப்ராடக்ட்டை காமிக்க முடியுமா? அது வந்து என்னன்னா, இன்வென்ட்ரி இப்போ போடுறீங்களா, அந்த இன்வென்ட்ரியில வந்து லொகேஷனை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்டை காட்ட முடியுமானா, லைக் லொகேஷனோட அவைலபிள் பொறுத்து ப்ராடக்ட்டை காட்ட முடியுமா? ஆ விச் மீன்ஸ் இன்வென்ட்ரி பேஸ் பண்ணி. அதுக்கு இன்வென்ட்ரி என்ன பேஸ் பண்ணி. பண்ணணும்னா, இன்னும் இந்த லொகேஷன்ல வந்து அவங்க இன்வென்ட்ரி இருக்குன்றதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. எத்தனை இன்வென்ட்ரி இருக்கோ அத்தனை இன்வென்ட்ரி ஆட் பண்ணணும். அப்போ ஓகே. போயிட்டு அவங்க வந்து எல்லா இன்வென்ட்ரியும் செக் பண்ணணும். ம் ஓகேவா? ஸோ இந்த ம் பர்டிகுலர் ஜியோ லொகேஷன் வச்சு இப்போ இந்த கரண்ட் லொகேஷன்ல இருக்காங்கன்னா அந்த ஜியோ லொகேஷன் வச்சு அவங்களோட கண்ட்ரி கோட் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அதை வச்சுட்டு அதுக்கு இது என்ன ஸ்டோர் இருக்கோ அந்த which means என்ன இன்வென்ட்ரி இருக்கோ, இன்வென்ட்ரி ஸ்டோர்னு ஒன்று இருக்கு. ம் சரிங்களா? ஸோ அந்த ம் இன்வென்ட்ரியில் அந்த ஷாப்னு போட்டிருக்கீங்களா? இருங்க, நான் ஒரு இது ஒர்க் பண்ணியிருக்கேங்க. சரி, நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் என்னன்னா, லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி இருக்கும். அப்பு ம் ஒன்று மெயினா இருக்கும், மற்ற இடம்லாம் பக்கத்துல இருக்க நிறைய இன்வென்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ துபாய்னா துபாயில வந்து சம்திங் அபுதாபின்னு வச்சுக்கீங்களா, அந்த இடத்துல வந்து இன்வென்ட்ரியில ஸ்டாக் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டு அப்புறமா தான் அங்க வந்து அதை காட்டணும். ம் ஓகேவா? ஸோ ம் அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம அதோட இன்வென்ட்ரியோட ஷாப் லிஸ்ட் முதல் பார்ப்பாங்க. அந்த அப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிற ஸ்டாக் ம் இருக்கிற அப், அதை வந்து எல்லாத்தையும் ம் நம்ம செக் பண்ணணும். ம் ஸோ அது இட்ஸ் குட் கொஸ்டின். வெயிட் பண்ணுங்க, நீங்க பல ப்ராஜெக்ட்ல நான் செக் பண்ணிட்டு கெட் பேக் டு யூ ஆன் தட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மல்டிபிள் லொகேஷன். லொகேஷன்ஸ். சரியா? ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து சொல்லிடுவேன். ம் ஓகே. ஸோ இன்வென்ட்ரி இல்லை. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக இருக்க ப்ராடக்ட்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது இங்கே வந்துடுச்சு. தெரியுதா? ம் ஆமா. டெலிவரியில இருந்து ஆட் பண்ணோம்னா
எல்லாமே ப்ராடக்ட் இல்ல இங்க இதுன்னு. இருந்து சிங்கிளா ஆட் பண்ற மாதிரி இல்ல. இது இல்லை சிங்கிளா, இப்போ சிங்கிளா தான் இது ஆட் ஆயிருக்கு. மீடியம் வந்திருக்கு பாருங்க. இல்ல அது வந்து நம்ம ப்ராடக்ட்ல இருந்து ஆட் பண்ணணும். இங்க எந்த ஆப்ஷன் கிடையாது. அங்க ஆட் பண்ணது தான் இங்க வந்து லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு இங்க ஆட் பண்ணணும்னா இங்க இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை ம் ம் பண்ணிட்டீங்கனாலே ஃபுல்லா வந்து எல்லாமே இம்போர்ட் ஆயிடும். ம் ஓகே. பல்கா பண்ணதுக்கு மட்டும்தான் இங்க இன்வென்ட்ரிக்காக. ம் பட் மினிட் அது நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எனிவே லைக் நான் செக் பண்ணிட்டே சொல்றேன். அது என்னன்னா ம் லைக் இன்வென்ட்ரி எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட் பண்றோன்றதை மென்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே வரும். லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக், இங்க எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றது. ம் ஸோ அந்த ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. So இதுல தான் அதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்க website.com. ம் ஸோ இது மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்கும். டிபெண்ட் அந்த ஏரியா பொறுத்து மாட்டோம். பட் நீங்க என்டையரா ஸ்டோர் கேட்குறீங்க. ம் என்டையரா ஸ்டோருக்கு வந்து தனித்தனியாக தான் ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் செக் பண்ணி சொல்லுவேன். ஓகே ஓகே. சரி. சரி. Based on the store. Okay. சரி வேற. ஏன்னா இன்னைக்கு நான் அப்புறமா நீங்க அந்த பண்ண ஆப்பும் வந்து நான் யூஸ் பண்ண ரிவ்யூ விட்டு அதுவும் நான் பார்க்கணும். ம் அது நீங்க கொஞ்சம் காட்டுங்க. நான் வேற என்ன இன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது அது பார்த்தாச்சு. ம் பேமெண்ட் இதெல்லாம். ஸோ யூசர் அண்ட் பெர்மிஷன்ஸ் இது எத்தனை ஸ்டாஃப் வேணுமோ அத்தனை கிரியேட் பண்ணிட்டு அவங்களை என்ன அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ம் ஓகே. சரியா? ஓகே. சிதம்பரம் யூஎஸ்ல ம் புரியலன்னா சிதம்பரம் கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். புரியுது புரியுது புரியுது. நான் ஆல்ரெடி வேறுபடுத்தல பண்ணியிருக்கேன். ம் ஓகே. ஸோ அதுதான் இங்கே நடக்கும். சரியா? ம் அண்ட் வேற என்ன கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் இந்த மார்க்கெட் பிளேஸ் மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லலாம். அது அடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது முடியல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கெங்க வேணும் ஒரே பிளேஸ்ல என்ன நீங்க கேட்டீங்கல்ல, ப்ராடக்ட் அது சேஞ்ச் ஆகுறது கரன்சி சேஞ்ச் ஆகிடும். இந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி வேணும்னா. Oh my God. சரி ஓகே, நான் அது சொல்றேன். மார்க்கெட் பிளேஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன பேசிட்டு இருந்தீங்க? நோட்டிஃபிகேஷன், நோட்டிபிகேஷன்ஸ் தானே? இமெயில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தீங்க. யா. எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி ஃபைன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அதோட டெம்ப்ளேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே. இன்கேஸ் இந்த டெம்ப்ளேட்ல நீங்கள் எடிட் பண்ண இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிதான். இன்கேஸ் எடிட் பண்ணால் இங்கே எடிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே போயிட்டு அந்த கோடை லிக்விட்ல தான் இருக்கும். ம் எடிட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஆர்டர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக. ம் ம் புரியுதா? ப்ரிவ்யூ போனீங்கன்னா ப்ரிவ்யூ வந்துடும். ஸோ இப்படிதான் இருக்கும். இப்போ ஆர்டர் போட்டிங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஓன் டெக்ஸ்ட் மாற்றணும், எனக்கு வேற ஏதாவது டெக்ஸ்ட் வேணும், கஸ்டமரோட பேர் கொடுத்துட்டு வரணும், ஹாய் யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க அவங்க நேம் மேலே போட்டுட்டு வரணும்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கோடில் போனீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இது ஒன் மோர் திங், இது எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இருக்கணும். மெயிலர் எல்லாமே வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே. ஸ்டைல்ஸ் எல்லாமே இதுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. எல்லாம் உண்டா? ஆ ஸ்டைல்ஸ் எல்லாம் எல்லாம் இன்லைன் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இல்லைன்னு எல்லாம் மட்டும். இன்லைன் தான். யா. சரி. சரியா? ம் ஸோ இது பாருங்க ஆர்டர் நம்பர் இதுக்கெல்லாம் மேலே இருந்துச்சுன்னா இதுக்குமே வந்து சில லிக்விட் சர்டன் லிக்விட் கோட்ஸ் இருக்கு. ம் சரியா? அந்த சர்டன் லிக்விட் கோட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க ஸ்டைல்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் எடிட் அசெட்ஸ்ல போய் நோட்டிஃபிகேஷன்ஸ் குள்ள ஸ்டைல்ஸ் குள்ள போய் எடுத்துங்க. அப்ளை ஆகுமா இந்த டைம் சரி. ஸ்டைல்ஸ்லாம்? நீ இன்லைனே கொடுத்துங்க. அது இங்க தான் கொடுத்துருக்காங்களே இது இன்டர்னல் ஸ்டைல். ம் ஸோ யூ கேன் கோ வித் இன்டர்னல் ஸ்டைல். சரி அப்படின்லாம் இன்லைனும் கொடுக்கலாம். இட் டசன்ட் மேட்டர்.
ஓகே. சரியா? ஸோ இது ம் இதுக்கு மட்டும் கிடையாது. என்னென்ன மெயில்ஸ் போகும், அது என்னென்ன டிசைன்ல வேணும்ன்றது நீங்க இது வந்து ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதே மாதிரி தான் போகும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க தான் சேஞ்ச் பண்ணாது. ஆ, சரியா? ஓகே. ஓகே கிளியரா? ம் இது வந்து கஸ்டமர் இது ஆர்டர்ல இருக்கு. அப்புறமா ஷிப்பிங் கன்ஃபார்ம் ஒன்ஸ் ஷிப்பிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மெயில் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ம் ஓகே. சரி. சரியா? ஸோ இதுல இல்லாத அது அடிஷ்னலா நம்ம போடுறோம் அப்படின்றப்போ ஆஹா, முடியாது. ஓகே இதுல இருக்கிறதுல எல்லாமே கவர் ஆயிடும். ஓகே நம்ம எதுவுமே அடிஷனலா போடவே முடியாது. ம் ஓகே ஓகே. ம் ஸோ இதுதான் எல்லாமே மேக்ஸிமம். சரி. சரிங்களா? ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஷிப்பிங்ஸ், இது பிஓஎஸ். பிஓஎஸ்னா பாயிண்ட் ஆஃப் சேல். டைரக்டா வந்துட்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கடையில சேல் பண்றாங்கல்ல, அதுதான் ஆ பிஓஎஸ் ஆ சொல்லுவாங்க. ஓகே ஓகே ம் ஓகேவா? அந்த டைம்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த மெயில்ஸ் எல்லாமே போகும். ம் சரிங்களா? ஸோ இது ம் பேமெண்ட் எரர் அப்போ எப்படி போகும், தேங்க்யூ மெசேஜ் எப்படி வரும், அது எல்லாமே இங்கதான் இருக்கு. ம் ஓகே சரிங்களா? ஸோ ஒரு ம் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவை ஃபுல்லி ஹாப்பி செக். ம் ஓகே சரியா? எதனா டிசைன் மாற்றணும் இல்லை வேற ஏதாவது நேம் மாற்றணும். இருங்க. ஸோ மோஸ்டா வந்து சில இது மட்டும் தான் எடுக்க முடியும், எல்லா டேட்டாவும் இதுல எடுக்க முடியாது. ம் நீங்க ஷாப் டாட் கொடுத்தாலே குளோபலா இருக்குது எல்லாமே வந்துடும். ஷாப்னு ம் கொடுத்தாலே அது குளோபலா என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். பட் நான் இப்போ எதுக்காக இங்க பார்த்துட்டு இருக்கேன்னா, ஒன்லி சர்டன் திங்ஸ் மட்டும் தான் உங்களால வந்து இங்க ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும்னு நினைச்சா அது முடியாது. ஓகே சர்டன் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். அந்த சர்டன் லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்னென்னது தான் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் அதுதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேங்களா? ம் ஸோ கஸ்டமரோட நேம் அங்க இல்லவே இல்லை. ஸோ அவங்க நேம் எடுக்கிறதுக்கான இதுதான் நான் செக் பண்ணேன். எனக்கு கிடைக்கல. நான் கிடைச்சதுன்னா அதை நான் எனக்கு சொல்றேன். ஓகேங்களா? ம் ஓகே ஒன் செகண்ட். கஸ்டமர் மெசேஜ் இல்ல, அது இதுல இல்லவே இல்லை. ஸோ கஸ்டமர்ஸ்க்கான இது வந்து இல்லை. இந்த மெயிலர் மட்டும் உங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அங்க ஷோ பண்ணதை மட்டும் நான் சொல்லிவிட்டேன். அது மட்டும் நீங்க அப்புறமா பாருங்க. நாளைக்கு 100% உங்களுக்கு இந்த இன்வென்ட்ரியும் அப்புறமா வந்து ஸ்டோரும் வந்து எடுத்துறேன். அப்போ மார்க்கெட்ல இது எல்லாத்தையும் வந்து நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்றேன். ஓகே ஓகே. சரியா? ஸோ இப்போ உங்க கோடை நான் ரிவ்யூ பண்ணலாமா? யா ஷூர் காட்டுங்க. அண்ட் ரியாக்ட்ல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் டு பிங் மீ. ஓகே ஓகே. என்னோட அதனால உங்க ஸ்கிரீன் கோடு ஃபுல்லாக இருக்கா இல்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விசிபிள் ஆயிடுச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெட்டா ஃபீல்டு கிரியேட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல யா. ஓகே. யா அதுக்கு வந்துட்டு ஆம், அதோட எண்டு பாயிண்ட்டை வச்சு அதில் வந்து டைப் அண்ட் நம்பர் நம்ம எந்த இதுக்கு கிரியேட் பண்ணலான்ட்டு இருக்கோமோ அந்த ப்ராடக்ட் ஒரு பிளாக் அந்த மாதிரி இது என்ன ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிருக்கு? இது ஆப் தானே? ஆ இல்ல ஓகே. ஆப்ல ஆப்ல இல்ல எங்க ஜேஸ் ஃபங்க்ஷன் இது தீம்ல பண்ணது தானே எல்லாமே? நம்ம அப்டேட் பண்றது எல்லாமே தீம்ல தானே பண்ணுவோம். எந்த தீம்ல பண்ணீங்க இத? இல்ல நான் இது தீம்ல பண்ணல தனியா ஒரு ஃபைல் லோக்கல்ல ரன் ஆமா பண்ணிட்டு அதுல தானே பண்ணீங்க? கரெக்ட். ஆமா குட். ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லுங்க. ம் எந்த ஏபிஐ யூஸ் பண்ணீங்க இதுக்கு? டோக்கன் இல்ல டோக்கன் புரியல எடுத்தீங்களா இல்லையா?
ஆமா, டோக்கன் எடுத்தேன், ஆக்சஸ் அட்மின் டோக்கன். ஓகே. இது வந்து அட்மின். ஆப்போட ஆக்சஸ் டோக்கன் எடுத்து அதுல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே 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 குட். அட்மின் டோக்கன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? ம் ஆ, நம்மளோட எப்படி எடுத்தீங்க அட்மின் டோக்கன்? ஷோ பண்ணுங்க. yeah, அந்த ஆப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதோ ஒரு நிமிஷம். அதான். அங்கேயே வந்துருமே. டெவலப் கிளிக் பண்ணுங்க. இருங்க இருங்க. இந்த போட்டோ பரவாயில்ல இப்பதான் நான் ஓபன் பண்றேன். ஓகே. ஸோ அங்க போன உடனே மேல யா இப்ப நீங்க பண்ண அந்த டெமோ இருக்கா? ம், கிளிக் பண்ண. ஸோ இதுதான் பிரைவேட் ஆப் தனியா கிரியேட் பண்ணிட்டு இங்க தான் அது ஒரு தடவை தான் ஷோ பண்ண நினைக்கிறேன். நீங்க ஆமா திருப்பி எடுக்க முடியாது. ஆமா. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா திருப்பி தான் ரீஜென்ரேட் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே தான் எல்லாமே பண்றேன். சரி, ஸ்டோர் ஃப்ரண்ட் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்க எடுப்பீங்க? இது அட்மின், இது ஸ்டோர் ஃப்ரண்ட். இது ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு இதோ ஆஹ், நீங்க இன்ஸ்டால் பண்ணும் போதவே ரெண்டுத்துமே எடுத்துருக்கலாம். சரி, அங்க போங்க. கீழே ம் ஆக்சஸ் டோக்கன் கிளிக் பண்ணுங்க. அத்தன்டிகேட் வித் ஆக்சஸ் டோக்கன். இது எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் தான், அந்த மூணுமே. ம் கிளிக் பண்ணுங்க. அதே பேஜ் தானே? ஸ்க்ரால் டவுன், ம். ஸ்க்ரால் டவுன், ஸ்க்ரால் டவுன். நீங்க எதுல போட்டுருக்கீங்க? ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். ஸ்க்ரால் அப். அங்கவே இல்ல, அங்க போங்க. கான்ஃபிகர் செக் பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ரெண்டுமே கேட்டிருக்குமே, அப்ப ரெண்டுமே எடுக்க வேண்டியதானே? ஏன்னா விச் மீன்ஸ் அட்மின் மட்டும்தான் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. எப்பவுமே அட்மின் மட்டும் யூஸ் பண்றது நான் அட்மின் வந்து கிரியேட் பண்ணதுக்கு ஓகே, ஒரு டேட்டா ஃபெச் பண்ணதுக்கு. ஏன்னா அட்மின் வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதை வச்சு யார் வேணா ஆட் பண்ணலாம். அந்த டோக்கன் கிடைச்சதுன்னா யார் வேணா ம் எத்தனை ப்ராடக்ட் வேணா கிரியேட் பண்ணலாம், எத்தனை ப்ராடக்ட் வேணா டெலிட் பண்ணலாம். ஸோ அட்மின் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்லி அந்த பேக் எண்ட்ல மட்டும்தான் இருப்பாது. ம் ஓகேங்களா? நோட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ நோட்ல பண்ணிருக்கீங்கன்னா அது என்ன பண்ணுது? ஆமா, நோட்ல தான். நோட்ல தானே பண்ணிருக்கீங்க. ஸோ நோட் யூஸ் ம் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க. பட் which means React or other front-end framework எதையாவது ஒர்க் பண்றீங்கன்னா ப்ளீஸ் அவாய்ட் டு யூஸ் அட்மின் API. ஓகே. சரிங்களா? ம் இப்போ நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் சரி, ஓகே. இப்போ வேற என்ன பண்ணிருக்கீங்க? கீழே வாங்க. போடலையா? கோட்ல கீழே வாங்க. பேலோட் வந்து மெட்டா ஃபீல்ட்ஸ். ஓகே ஓகே. எரர் என்னவோ எரர் த்ரோ பண்ணிட்டீங்க. அப்படி ஆகலைன்னா திருப்பி வந்து டேட்டா சென்ட் பண்றீங்க. சரிங்களா? ஆமா. அங்கேயும் ஆகலைன்னா ஓகே. கேண்டிங்க வந்து பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக. கிரியேட் ப்ராடக்ட் மெட்டா ஃபீல்ட்ஸ். அது கிரியேட், அது என்ன? எதுக்கு இத்தனை தடவை கிரியேட்? டைப் இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் கிரியேட் லைக் அந்த மெட்டா ஃபீல்ட்ஸ் தான் முதல்ல இருக்கும். ஏன்னா நீங்க கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க, ப்ராடக்ட்டும் கிரியேட் பண்றீங்க. ஸோ ஆமா. கிரியேட் மெட்டா ஃபீல்ட்ஸ். நேமிங்கும் கொஞ்சம் மாத்திக்கோங்க.
ஓகே. சரியா? ம். ஆம். that- yeah. வேற நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்டோட கவுண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக லைக் அந்த 100க்கு கீழே இருந்துச்சுன்னா 10% ஆட் பண்ணுறதுக்கு 100 கீழே இருந்துச்சுன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 100க்கு கம்மியாக இருந்ததுன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி. ஓகே. ப்ராடக்ட் சேஞ்ச் ஆச்சா நீங்க இதை ஆட் பண்றது? சேஞ்ச் ஆச்சு. ஓகே. அதோட ரெஸ்பான்ஸ் கூட நான் வச்சு. இது எல்லாமே எனக்கு ஒரு கிட்ல வைங்க. ஓகே. இந்த கோட் எல்லாமே எனக்கு கிட்ல புஷ் பண்ணுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே, நான் கிட்டப்ல புஷ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை அண்ட் புஷ் பண்ணிட்டு இதுலேயே வந்துட்டு டோட்டலாக அந்த ஆல் ப்ராடக்ட்டும் ஃபெச் பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஓகே. டூ வைல் போட்டீங்களா, வைல் டூ போட்டீங்களா? வைல். ஓகே. என்ன கண்டிஷன் செக் பண்ணீங்க? அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எது வச்சு நீங்க திருப்பி ரெண்டர் பண்ணீங்க? புரியல. 250 ஐட்டம் தான் லிமிட். ம். ஐ மீன் ஒரு டிஃபால்ட்டாவே வந்து 250 ஐட்டம் வந்து ஜேசன்ல இருந்து எடுக்க முடியும் கிராஃபிக் யூஸ் பண்ணீங்கன்னா. ஆமாம். ஹலோ, ஆ. ஓகேவா? ம். நீங்க இப்ப யூஸ் பண்ணது எல்லாமே வந்து நார்மல் ஃபெட்ச் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி கிராஃபிக் யூஸ் பண்ணவே இல்லை. புரியல. கிராஃபிக் யூஸ் பண்ணல. GraphQL நான் இது ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணல, பட் ஆனால் இமேஜில் யூஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே ஃபைன், நான் செக் பண்றேன். இப்போ எனக்கு ஓகே. பாத்தீங்கன்னா இது அட்மின் ஏபிஐ. ஓகே, இது போட்டிருக்கீங்க. லிமிட் 250 எது கொடுத்தீங்க? ஏன்னா நம்ம நான் 250க்கு மேலே எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா அதுல 250 தான் எடுக்க முடியும். பட் நான் ஆமாம். உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா 250 தான் மினிமமா இருக்கணும், மேக்ஸிமம் வந்து எவ்வளவு வேணா இருக்கும். 250க்கு மேல இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஃபெச் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா ஐ வாண்ட் டு ஃபெச் 1000 ப்ராடக்ட்ஸ். ம். ஓகேயா? கிளியர் ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். 250 வந்து நீங்க எடுக்கலாம், அதுக்கு மேல அது உங்களால எடுக்க முடியாது. நீங்க லிமிட்டே இல்லாம வந்து நீங்க எடுக்க 250 எடுக்கலாம். பட் நான் என்ன கேட்டேன்னா எனக்கு 1000 ப்ராடக்ட் ஒரே இதுல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகே. ஏன்னா 250 மேக்ஸிமம் லிமிட் ஷாப்பிஃபைல, அதுக்கு மேல எடுக்க முடியாது. பட் எனக்கு அதுக்கு மேலேயே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றதை நீங்க யோசிச்சு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சிதம்பரம், ஓகே. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்களா இதுல? நான் ம், ட்ரை yeah. பண்ணிட்டு எதுவுமே புரியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணல. நான் ஜஸ்ட் கோட் மட்டும் போட்டிருந்தேன். பட் நான் செக் பண்ணல அதை. Okay. இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நான் மறுபடியும் ஒர்க் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, நாட் அ ப்ராப்ளம். நீங்க ஏன்னா செக் பண்ணி பாருங்க. ஓ, ம். நீங்க என்ன தீம்ல இருந்தே ட்ரை பண்றீங்களா? ஆமா. ஆஹ், அப்படி பண்ணாது. ஒண்ணு ஆப்ல மூலியமா ட்ரை பண்ணுங்க. அப்படி ஆப்ல இருந்து ஏன்னா உங்களுக்கு உள்ளதான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, மோஸ்டா இருக்காது. சரிங்களா? ம். எய்தர் நீங்க ஆப்ல யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தனியா ஒரு நோ ஜேஎஸ் இல்ல ரியாக்ட்ல வேண்டாம், நோ ஜேஎஸ் அது மாதிரி ஏதாவது நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நெக்ஸ்ட் ஜேஎஸ்ல பேக் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் எடுத்துட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் எண்ட்ல காட்டுற மாதிரி வைக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ம். சரிங்களா? ம். ஸோ அப்பதான் வந்து நிறைய கத்துக்க முடியும். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு நீங்க கிராஃபில் ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்கன்றதே பெரிய கன்சர்னா இருக்கு. இப்போ நீங்க பழகலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க எல்லாம் நார்மலா ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்ல, டாபிக் நீங்க மென்ஷன் பண்ணதுனால தான் ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு பண்ணோம். ஆனா அது கிராஃப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. எனக்கு கிராஃபினும் யூஸ் பண்ணி காட்டுங்க. ஓகே ஓகே. சரியா? ஓகே. ஓகே. பிகாஸ் அதுதான் இப்போ ரொம்ப தேவைப்படும். ஓகே. ரெஸ்ட் கம்மியா யூஸ் பண்ணேன், ஓகே. கிராஃபின் ஏபிஐ யூஸ் பண்ணுங்க. அண்ட் நான் கேட்டது 1000 ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். ம். சரியா? ஓகே. நாட் 250 ப்ராடக்ட்ஸ், 1000 ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரே டைம்ல. ஓகே. சரியா? ஓகே ஓகே சரி. யா, அதுதான் கண்டிஷன்ஸ். அது மட்டும் செக் பண்ணுங்க. அது எப்படி பண்ண போறீங்கன்றதுக்கு ஒரு நீங்க பாருங்க, நீங்க கண்டுபிடிச்சது அதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வாங்க. ஸோ ஓகே.
ஒரு க்ளூனா கர்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணலாம் இதை. சரியா? ம் கர்சர் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஜெக்ட்ல. அதை வச்சு யூ கேன் ஹேண்டில். ஓ ம் வச்சுட்டேன். சரியா? ம் ஓகே. இது ரெண்டு தான் நீங்க கோட் பண்ணிருக்கீங்களா? இது நான் ஒரு டவுட் கேட்க எடுத்து வச்சிருந்தேன். சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்டோட மெட்டாபிள்ஸ் நான் எடுக்க ட்ரை பண்ணேன். ம் இப்போ அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள வந்து மெட்டாபிள்ஸ் எனக்கு நிறைய இருக்குது. இந்த ரெண்டு மெட்டாபிள்ஸ் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ம் நான் இந்த ப்ராடக்டோட ஐடி இந்த ஏபிஐ URL போட்டு நம்ம ஃபெச் பண்ணும்போது எனக்கு வந்து ரெண்டே இது மட்டும் தான் வருது. ஸோ அதில் உள்ள எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது, டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. டெஃபினிஷன் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் கொஸ்டின். ஸோ இப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் மெட்டாஃபீல்டு கெட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்குள்ள மெட்டாஃபீல்டு வந்து நான் கெட் பண்ணுறேன். ஓகே. எனக்கு வந்து ப்ராடக்ட்டில் உள்ள மெட்டாஃபீல்டு எனக்கு வர மாட்டேங்குது தினேஷ். இந்த இடத்துல இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. நீங்க ஒரு சர்டன் ப்ராடக்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஃபெச் பண்றீங்க மெட்டாஃபீல்ட்ஸ. ஆமாம். இப்போ இது ரெண்டு நான் கிரியேட் பண்ணது. ஸோ எனக்கு இது மட்டும் தான் எனக்கு ஃபெச் பண்ணி இங்கே இந்த போஸ்ட் பண்ணல வந்து டிஸ்பிளே ஆகுது. டிஃபால்ட்டாக சாஃப்ட்வேர் உள்ளது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. நீங்க போட்ட உடனே என்ன வந்துச்சு அங்க? மேல இருக்க ஐடி என்னது? எதோட ஐடி அது? இதுதானே? ப்ராடக்ட் எடுங்க, அது எதோட ஐடி எடுத்தீங்க? இது ப்ராடக்டோட ஐடி தினேஷ். இந்த ஓகே. இடத்துல எங்க இருந்து ஃபெச் பண்ணீங்க? ஓகே. அது ஓகே. இது என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட் தான்? ஆமாம், கிளிக் பர்டிகுலர் பண்ணுங்க. ப்ராடக்ட். கொஞ்சம் ஜஸ்ட் கோ பேக். ம் இல்லையே, பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இது. டைரக்டா மெட்டாஃபீல்டுக்கு போங்க. இது குளோபலா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அதே ஒரு நிமிஷம். வயல் கிடையாது. தமிழ்ல போட்டு அப்ப தமிழ் போட்டு என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஓகே. இதுதான் செட்டிங்ஸ் வந்து மெட்டாஃபீல்டு உள்ள போயிருக்கேன். மெட்டாஃபீல்ட் சொல்ல போங்க. நீங்க தமிழ் ஓகே. இது நீங்க கிரியேட் பண்ண மெட்டாஃபீல்ட். ப்ராடக்ட்டுக்காக ப்ராடக்ட் உள்ள போங்க. ஸோ இது ப்ராடக்ட் உள்ள போனது. ஸோ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். ஏதாவது ஒரு ரெண்டு பேர் இது மெட்டாஃபீல்ட்ஸ். ஓகே, டெஃபினிஷன்ஸ் பண்ணது தானே இது. ஓகே. இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உள்ள போயிருக்கீங்க. இதாக இருக்கு. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல மெட்டாஃபீல்டோட வேல்யூ வரலையா? இல்லை வேல்யூ நான் போடல. பட் ஆனால் எனக்கு மெட்டாஃபீல்டு எதுவும் கெட் பண்ணாம மட்டும் தான் கேட்டேன். வேல்யூ ஆட் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜஸ்ட் மாதிரி ரேண்டம் வேல்யூ போதும். சேவ். கிளம்புற டைம் வந்துருக்கு. நான் இப்போ மறுபடியும் சென்ட் பண்ணுறேன். பட் எனக்கு ஓகே வேல்யூ இருந்தால் மட்டும் கெட் பண்ணிட்டு வருது. ஓகே ஓகே ஓகே. ஓகே தினேஷ். ஓகே என்னோட இன்னொரு டவுட், எனக்கு இப்போ வந்து இப்படிதான் இது ஒர்க் ஆகுமா? ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆக்சுவலி இல்ல, நான் மோஸ்டா வந்து இப்படி மெட்டாஃபீல்ட் மோஸ்டா யாரும் எடுக்கவே மாட்டாங்க. கிராஃபில் யூஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே வந்து மெட்டாஃபீல்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வச்சு ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராடக்ட்ல இருந்து டேட்டா எடுப்பாங்க, அதுக்குள்ள இருக்க மெட்டாஃபீல்ட் வச்சு ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்ல இல்ல, பட் என்னோட டவுட் இப்போ இது கிடையாது. என்னன்னா இப்போ வந்து நம்ம இனிஷியலா ஒரு மெட்டாஃபீல்டு வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்றப்போ வந்துட்டு அங்க வந்து அது அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்குது. நம்ம ஒன்ஸ் அங்க போயிட்டு நேமிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது ப்ராடக்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ஐ மீன் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்டோட பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு மெட்டாஃபீல்டு கிரியேட் பண்றேன். ஸோ ஓகே, மைஃபில் டாட் ஸ்டாங். ஓகே. இப்போ வந்து கிரியேட் பண்ணும்போது அதுக்கு டிஃபால்ட்டாக என்னால் நேமிங்கும் கொடுக்க முடியல. அண்ட் அந்த நேமிங் வந்து டைரக்டாக அங்கே வந்து இப்போ கொஞ்சம் பேக் போங்களேன் சிதம்பரம். ம் ஓகே, இங்கே வந்து ஸ்னோ போர்ட் லென்த் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது நம்ம ஏபிஐலேருந்து கிரியேட் பண்ணும்போது. அதான் இந்த நேம் பேஸும் இந்த கீயும் வச்சு டிஸ்பிளே ஆகுது. கீ தான் ஃபர்ஸ்ட் அங்க வரும். ஆனால் இதில் வந்து கீழே தான் இருக்கும். இருக்குல்ல. கீழே அங்க என்ன இருக்கு காட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிரியேட் பண்றீங்க?
கிரியேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இல்ல கிரியேட் பண்ணுங்களேன் சிதம்பரம் போஸ்ட்மேன்ல. ஓகேண்ணா. யூடியூப் பண்ணுங்க. இல்ல நார்மலா அங்கேயும் கிரியேட் பண்ணேன். ஓகே இங்க கிரியேட் பண்றீங்களா? கார்ட்டூன்லேயே பண்ணவா? ஆக்சுவலி என்னன்னா அதுல சில இது. டெஃபினேஷன் ஆட் பண்ணி பண்ணணுமோ, அதனால தான் ஆமா, வருது. ஆட் டெஃபினிஷன்ஸ். ஓகே நேம் கொடுங்க. வந்துருச்சா? ம். ஸோ இதுல இப்ப என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு? இப்போ வந்து நம்ம வந்து இதுல கிரியேட் பண்றோம் வந்துருச்சு, ஏபிஐல. அங்கேயும் வந்துருச்சு. ஆ, அது வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி. இங்க லிஸ்ட் ஆக மாட்டேதா? கஸ்டம்னு கொடுத்தீங்களா இல்லையா நேம்? அங்க போங்க, என்னென்ன வேல்யூஸ் அது கேட்டுச்சு. போஸ்ட்மேன் போங்க. போஸ்ட்மேன் போங்க. நேத்து நான் உங்களுக்கு ஒரு இது சென்ட் பண்ணியிருந்தேன்ல பெயிலோட, அதை எடுங்க. இருங்க நான் இப்பயே நானே எதுக்கா? ஒரு நிமிஷம் நான் இப்போ உங்களுக்கு link இல்லை பண்றேன். உங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா, இல்லைனா ஷேர் பண்ணி சொல்கிறீங்களா? ஓகே நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க அப்புறம். ம். ஆ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒன். ஓகே. நீங்க எல்லாரும் வந்து இப்போ ரெசிபி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ இல்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க, அதனாலதான் நாங்க ரெசிபிக்கு HTML மட்டுமே போனோம். ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே ஃபைன். ஆனா எனக்கு இது எல்லாமே பண்ணதில்ல, கிராஃபிக்ல சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இருங்க. இட்ஸ் மை மிஸ்டேக். அதுக்கு நான் சொல்லும் போது கரெக்டா சொல்லுறேன். இதுல நீங்க நேம் ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணீங்களா நீங்க யூஸ் பண்ண பேலோட்ல? இல்ல நான் இந்த 4 வேல்யூஸுமே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ம். சரி, இப்போ எங்க இருக்கீங்க? உங்களுக்கு காட்டுங்க. இப்போ காட்டுங்க உங்களோடது. இல்ல ஏபி காட்டுங்க. நீங்க என்ன சாம்பிள்னு கொடுத்துருந்தீங்களா? ஆமா. மோஸ்டா வந்து கஸ்டம்னு கொடுத்தாதான் அது அங்க வரும். மைட் பி அந்த சாம்பிளை சேஞ்ச் பண்ண கஸ்டம். ஓகே. லெட்ஸ் ட்ரை. அப்படியும் வரலன்னா நான் வந்து அதை செக் பண்றேன். அங்க போய் காட்டுங்க. ம். வரலையா? ம். ஸோ ஒய் இட்ஸ் கம்மிங் மைட் பி அது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. என்ன நேம் கொடுத்தீங்க இப்போ? கஷ்டம். பேக் வாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க இங்க. ரிப்போர்ட் பண்ணி பாருங்கக்கா. இல்ல நேம் ஸ்பேஸ் இல்ல அதுல வேற. ஓகே ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க லைன்ல. ம். ஹலோ. எஸ். ஓகே. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. நம்மள ஆ ம். கேக்குது.
சரியா? ஸோ ம் நாளையோட செஷன் வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அப்புறமா வந்து ஃபுல்லா கோட் ரிவ்யூ நீங்க பண்ணதை மட்டும் தான் நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? கரெக்டா வேற ஏதாவது இன்னைக்கு செக் பண்ணுமா? இல்ல இல்லைல்ல. ஸோ இந்த இதுவும் மெட்டாஃபீல்ஸும் அந்த ஏபி என் பாயிண்ட், அப்போ கோட் ரிவ்யூ, அப்புறமா வந்து கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் நோட்டிபிகேஷன்ஸ், நீங்க கொஞ்சம். கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். யா, கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இது ரெண்டுமே நீங்க பார்த்தோம். அதை குரூப்ல ஆட் பண்ணிடுங்க. சரியா? தேங்க்யூ. ஸோ இன்னையோட செஷன் நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மெட்டாஃபீல்ஸ் நான் நைட்டுக்காக உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் யா, நாளைக்கு அந்த மார்க்கெட் பிளேஸ் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே நான் சொல்றேன். சரியா? ஓகே. யா, தேங்க்யூ. பாய். யா தேங்க்யூ பாய். ஆட்ல